வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை genreviews.online. genreviews.online இதில் நீங்கள் டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம் நண்பா. ஒரு ஊரில் ஒரு வயசான விவசாயி தன் மகனுடன் வாழ்ந்து வந்தார். அந்த ராஜ்யத்திலேயே காண கிடைக்காத அளவுக்கான ஒரு அழகான கம்பீரமான வெள்ளை குதிரை அவரிடம் இருந்தது. ஒரு நாள் அவர்களது கிராமத்தின் வழியாக ஒரு மிக பெரும் செல்வந்தர் சென்று கொண்டிருந்தார். அப்போது அச்செல்வந்தரது கண்களில் பட்டது அக்குதிரை. அதனது அழகில் மயங்கி போன அவர் அந்த முதியவரிடம் வந்து, ஐயா, இக்குதிரையை எனக்கு தாருங்கள், இதற்கு நீங்கள் எவ்வளவு விலை கேட்டாலும் நான் தருகிறேன் என்றார். அதற்கு அந்த முதியவரோ, என்னை மன்னித்து விடுங்கள், இக்குதிரை எனது குடும்பத்தில் ஒருவரை போன்றது, இதை எந்த விலைக்கும் நான் விற்பதாக இல்லை என்றார். அதை கேட்ட அந்த செல்வந்தரோ ஏமாற்றத்தோடு அவ்விடத்தை விட்டு சென்றார். இச்சம்பவத்தை கேள்விப்பட்ட அயலவர்கள் முதியவரிடம் வந்து, உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? நீங்கள் ஏற்கனவே பண கஷ்டத்தில் தானே இருக்கிறீர்கள். அந்த செல்வந்தருக்கு இக்குதிரையை விற்று உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் போக்கிவிடலாமே. உங்களை போன்ற ஒரு முட்டாளை நாங்கள் பார்த்ததே இல்லை. கடவுள் உங்களுக்கு தந்த ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி வீணாக்கி விட்டீர்களே என திட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு அந்த முதியவரோ, எது நல்லது எது கெட்டது என்பதை யார் அறிவார் என சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு அந்த இடத்தில் இருந்து நகர்ந்து சென்றார். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் காலை எழுந்து அக்குதிரைக்கு தீனி போட சென்றார் அந்த முதியவர். அது அந்த இடத்தில் இல்லை. ஊர் முழுக்க தேடினார், அது கிடைக்கவில்லை. அதை கேள்விப்பட்ட அவரது அயலவர்கள் அவரிடம் வந்து, அன்றே அந்த செல்வந்தர் இக்குதிரையை நல்ல விலைக்கு கேட்டார். அப்போதே இதை அவருக்கு விற்று உங்கள் பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்திருக்கலாம். இப்படி வீணாக அக்குதிரை தொலைந்து விட்டதே, அனைத்து தவறும் உங்கள் மீதுதான். இது உங்களுக்கான கெட்ட காலம் போல தெரிகிறது என்றார்கள். அதற்கு அந்த முதியவரோ, எது நல்லது எது கெட்டது என்பதை யார் அறிவார் என சிரித்துக் கொண்டே கூறினார். நாட்கள் கடந்தன. அக்குதிரை தன்னோடு மேலும் 7 குதிரைகளை கூட்டிக் கொண்டு அம்முதியவரது வீட்டுக்கு வந்தது. அதை பார்த்த அவரது அயலவர்களோ, உங்களுக்கு மேலதிகமாக 7 குதிரைகள் கிடைத்து விட்டதே, இக்குதிரைகளுக்கு சிறிது பயிற்சி வழங்கினால் போதும், இவற்றை நல்ல விலைக்கு விற்றுவிடலாம். உங்களது பண கஷ்டம் முழுவதுமாக தீரப்போகிறது. கடவுள் உங்களுக்கு நல்லது செய்துவிட்டார் என்றார்கள். அதற்கு அந்த முதியவரோ, எது நல்லது எது கெட்டது என்பதை யார்தான் அறிவார்கள் என வளமை போல கூறிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றார். இந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அம்முதியவரிடம் வந்து, தாத்தா, ஏன் நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உங்களால் எப்படி எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் இருக்க முடிகிறது என கேட்டான். அதை கேட்டு சிரித்த அந்த முதியவர், மகனே, நான் ஒன்றும் உணர்ச்சிகளே இல்லாத மரக்கட்டை கிடையாது. எனக்கும் சந்தோஷம் கவலை என எல்லா உணர்வுகளும் வரும். நான் ஆசையாக வளர்த்து எனது குதிரை காணாமல் போனதும் அது எனக்கு கவலையையே தந்தது. ஆனால் அக்கவலையை நான் என் மனதுக்குள் அனுமதிக்கவில்லை. அப்படி அனுமதித்தால் அது என் மனதுக்குள் நுழைந்து ஒரு மிக பெரும் சுமையாக மாறி என்னை தினம் தினம் காயப்படுத்த ஆரம்பித்துவிடும். அக்குதிரை மீண்டும் பல குதிரைகளோடு வந்ததும் அது எனக்கு மகிழ்ச்சியையே தந்தது. இருந்தாலும் அம்மகிழ்ச்சியை நான் அக்கணமே அனுபவித்து விட்டு அதை என் மனதுக்குள் ஏற்றிக்கொள்ளாமல் தூக்கி தூர வீசிவிட்டேன். ஏனெனில் அதை என் மனதுக்குள் அனுமதித்தால் அது என் மனதில் பெருமையையும் இதற்கு மேல் எனக்கு தோல்விகளே கிடைக்காது என்ற கர்வத்தையும் உருவாக்கிவிடும். அக்கர்வம் நிச்சயம் எனது நிம்மதியை அளித்துவிடும். மகனே, இவ்வாழ்க்கை என்பது வெற்றியும் தோல்வியும் ஏற்ற இறக்கங்களும் நிறைந்த ஒரு பயணமாகும். ஆனால் இதில் அதிகமாக நீ கஷ்டங்களையும் உன்னை வேதனைப்படுத்தும் நிகழ்வுகளையுமே கண்டுகொள்வாய், போராட்டத்தையே கண்டுகொள்வாய். அதுதான் இவ்வாழ்வின் யதார்த்தமாகும். அக்கஷ்டங்களையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை தான் நாம் வாழ்ந்தாக வேண்டும். அப்படி நீ வாழும் இவ்வாழ்க்கை உனக்கு நிம்மதியானதாக இருக்க வேண்டுமெனில் உனது வாழ்வில் வரும் கஷ்டங்களையும் மகிழ்ச்சிகளையும் ஒரு மூன்றாவது நபரை போல பார். அதை என்றும் தனிப்பட்ட முறையில் உன் மனதுக்குள் ஏற்றிக்கொண்டு அது உன் மனதை பாழாக்க என்றும் அனுமதிக்காதே. மற்றவர்கள் உன்னை பாராட்டினால் அதை முழுமையாக புறக்கணித்து விடு. அவர்கள் உன்னை விமர்சித்தால் அதில் நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய ஏதாவது இருந்தால் அதை மாற்றிக்கொள். ஆனால் அந்த விமர்சனங்களை என்றும் உன் மனதுக்குள் ஏற்றிக்கொண்டு அதை ஒரு சுமையாக மாற்றிவிடாதே. இப்படி உன் மூளையை உனது மனதுக்கான பாதுகாப்பு சுவராக வைத்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார். நிம்மதியின் உண்மையான சுவையை நீ உணர்ந்து கொள்வாய் என கூறினார் அம்முதியவர். If you found this video insightful, don't forget to hit the like button, share your thoughts in the comments and subscribe for more inspiring content. Thank you for watching.